வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 15/9/2024 குரோதி ஆண்டு ஆவணி மாதம் 30ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்கணம் இருப்பு இன்று 20 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:03க்கு. கரணன் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று மாலை 3:30 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:03 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நாமயோகம் இன்று பிற்பகல் 2:04 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 4:17 வரை பவம், பின்பு மாலை 3:30 வரை பாலவம், பின்பு கவுளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை சித்த யோகம், பின்பு மாலை 5:03 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மாலை 5:03 வரை பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது மிக நல்லதுங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்துச்சுன்னா திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சட்ட தேரில் பவனி வரும் காட்சி, ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தோளுக்கினியானில் பவனி வரும் காட்சி. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட உங்களுக்கு கவலைகள் முற்றிலும் குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளுங்க. பிரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்பிறை பிரதோஷம் இருக்குங்க. சுப முகூர்த்த தினம் இருக்குது. அப்போ ஓணம் பண்டிகையும் இருக்குங்க. அப்போ இந்த பிரதோஷ வழிபாடில் சிவபெருமானை நாம் நாள்தோறும் வணங்கி வருகிறோமுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலத்தில் எம்பெருமானை ஆலயம் சென்று வணங்குவது மிக சிறந்த பயனை உங்களுக்கு அளிக்கக்கூடுங்க. மாதந்தோறும் இருமுறை உங்களுக்கு பிரதோஷம் வருதுங்க. அதில் வளர்பிறை, தேய்பிறை, திரையோதசி திதியில் 13ஆவது நாள் இந்த பிரதோஷ தினங்களாக இருக்குங்க. இந்த நாட்களில் நீங்கள் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரதோஷ காலமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த நேரத்தில் பரமசிவனை நீங்கள் வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி இன்பம் பெறலாம் என்பது நம்பிக்கையாகவும் இருக்குங்க. அப்போ பிரதோஷ காலங்களில் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ஆழகால விஷத்தை அருந்தி நீலகண்டனானது இந்த பிரதோஷ நேரத்தில் தாங்க. தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட்டு கொண்டு பார்க்கடலை கடைந்த போது திருமகள், ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி முதலியவை எல்லாமே ஒவ்வொன்றாக தோன்றுகிறதுங்க. அது லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொள்கிறாருங்க. மற்ற பொருட்களை இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாருங்க. ஆனால் அதோடு சேர்ந்து கொடிய விஷமான ஆழகால விஷமும் வெளிப்படுதுங்க. இதை கண்டு பார்த்தீங்கன்னா தேவர்களும் முனிவர்களும் பார்த்தீங்கன்னா பெரிதும் அஞ்சி நடுங்குகிறாங்க. அப்போ உயிர்களை காப்பாற்ற பரமசிவன் அந்த ஆழகால விஷத்தை உட்கொள்கிறாருங்க. தன்னுடைய கணவருடைய உடலில் விஷம் பரவுவதை கண்ட பார்வதி தேவி தன்னுடைய தளிர் கரங்களால் பார்த்தீங்கன்னா அவரை தொட விஷம் பார்த்தீங்கன்னா சிவனுடைய நெஞ்சுக்குழியிலேயே நின்று விட்டதால் அன்றையிலிருந்து அவர் நீலகண்டன் ஆனாருங்க. இந்த நேரம் தாங்க இந்த பிரதோஷ காலம் என்றும் வணங்கப்படுதுங்க. அப்போ சிவபெருமான் கைலாயத்தில் தேவர்களும் முனிவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா திருநடனம் புரிந்து காட்சி அளிக்கிறாரு. அப்போது கலைமகள் வீணை வாசிக்க அலைமகளான லக்ஷ்மி தேவி பாடுகிறாங்க. திருமால் பார்த்தீங்கன்னா மிருதங்கம் வாசிக்க இந்திரன் புல்லாங்குழல் ஊதுகிறாருங்க. பிரம்மதேவர் தாளமிட தேவர்கள் முனிவர்கள் யாவரும் பார்த்தீங்கன்னா கைலாயம் இறைவனை வணங்குகிறாள் என்பது புராண வரலாறாக இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின்பு, பௌர்ணமிக்கு பின்பு 2 பிரதோஷ நாட்களிலும் சிவாலயங்கள் குறித்த நேரத்தில் சிவ வழிபாடு சிறப்பு வழிபாடாக உங்களுக்கு நடைபெறுதுங்க. சிவனுக்கு பால், தேன், தயிர், சந்தனம், பன்னீர், திருநீர் மற்றும் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து
வில்வம், அரளி, தாமரை, மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து பின்பு தீபாதரணை எல்லாம் நடைபெறுங்க. இறைவனுடன் கூடவே அவருடைய வாகனமான நந்தி தேவருக்கும் அபிஷேகம் நடைபெறுங்க. இவருக்கு எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர் போன்றவற்றை எல்லாம் அபிஷேகத்திற்காக உங்களால் வாங்கி தர முடிஞ்சால் வாங்கி தரலாமுங்க. பின்பு அருகம்புல் பூ சாற்றிய பின்பு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது வழக்கமாக இருக்குங்க. அப்போ நந்தி தேவரது தீபாதரணைக்கு பின்பு தாங்க மூலவரான லிங்கத்திற்கே நடைபெறுங்க. அப்போ தீபாதரணையை நந்தியின் 2 கொம்புகளுக்கிடையே நீங்கள் பார்த்து தரிசிக்க நம்மளுடைய தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் உண்டாகக்கூடுங்க. அப்போ பிரதோஷத்தில் விரதம் இருப்பதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணுங்க. இந்த நாட்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று வழிபட வேண்டுங்க. அன்று முழுவதும் பார்த்தீங்கன்னா உணவின்றி உபவாசம் இருந்து திருமுறைகளை நீங்கள் படிக்க வேண்டுங்க. பிரதோஷ நேரமான மாலை 4:30 மணிக்கு சிவாலயம் சென்று உள்ள முருகி 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என ஓதி வழிபட வேண்டுங்க. அப்போ இந்த பிரதோஷ காலத்தில் பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் பார்த்தீங்கன்னா ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்க்கலாமுங்க. முதல் சுற்றில் செய்யப்படக்கூடிய வேத பாராயணத்தையும், 2ஆம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் வலம் வந்தபடி உங்களுக்கு நீங்கள் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டுங்க. நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை ஓதியபடி பிரதோஷ காலத்தில் ஈசனை பிறையணிந்த பெருமானாக தேவியோடும் முருகனோடும் சோமாஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்து கண்ணீர் மல்க வழிபட்டீங்கன்னா வேறு எந்த ஒரு புண்ணியமுமே தேவையில்லைங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணறு வெட்டுவதற்கு மிக ஏற்ற நாள், விதை விதைப்பதற்கு மிக உகந்த நாள், வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு மிக நல்ல நாள், புதிய ஆடைகளை அணிவதற்கு மிக சிறந்த நாள். திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேச லக்கணம் இருப்பு இரவு 8:05 மணி முதல் 9:50 மணி வரை, ரிஷப லக்கணம் 9:51 மணி முதல் 11:52 மணி வரை, மிதுன லக்கணம் 11:53 மணி முதல் 2:03 மணி வரை, கடக லக்கணம் 2:04 மணி முதல் 4:12 மணி வரை, சிம்ம லக்கணம் 4:13 மணி முதல் 6:18 மணி வரை, கன்னி லக்கணம் 6:19 மணி முதல் 8:18 மணி வரை, துலாம் லக்கணம் 8:19 மணி முதல் 10:24 மணி வரை, விருச்சக லக்கணம் 10:25 மணி முதல் 12:35 மணி வரை, தனுசு லக்கணம் 12:36 மணி முதல் 2:42 மணி வரை, மகர லக்கணம் 2:43 மணி முதல் 4:37 மணி வரை, கும்ப லக்கணம் 4:38 மணி முதல் 6:20 மணி வரை, மீன லக்கணம் 6:21 மணி முதல் 8:01 மணி வரை. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹோரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பாங்க. அப்போ அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சூரிய பகவான் தாங்க. அப்போ ஒருவர் சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நடைபெறுங்க. உங்களுக்கு மேல் அதிகாரிகளை நீங்கள் சந்தித்து பேசணும் அப்படின்னு நினச்சாலும், அரசு சார்ந்த ஏதாவது முயற்சிகள் இருந்தாலும், சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருப்பவர்களை போய் பார்க்கணும்னு நினச்சினாலும் நீங்கள் சூரிய ஹோரையில் செய்யலாமுங்க. அதே போல் இந்த நேரத்தில் உயில் சாசனம் எழுதணும்னு நினச்சிங்கன்னா இந்த சூரிய ஹோரையில் எழுதலாம். இந்த சூரிய ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையோ உடன்பாடுகளையோ செய்வது அவ்வளவு நல்லதல்லைங்க. அப்போ சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லைங்க. அதனால் சுபகாரியங்களை தவிர்த்து அரசு மற்றும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் முயற்சி பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ இந்த நாளில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே சிகப்பு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு வரும் பொழுது சூரியனுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமையில் கடகம், சிம்மம், விருச்சகம், கும்பம் இந்த 4 ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அப்போ நீங்கள் முயற்சி செய்கின்ற அனைத்து விஷயங்களிலுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடும். அதே போல் கன்னிராசி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஒரு காரியமும் நீங்கள் தொடங்கக்கூடாதுங்க. தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் எப்பொழுதும் உங்களுடைய அஸ்யூஷுவல் ஒர்க்கை மட்டும் நீங்கள் பாருங்கள். எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் தொடங்க வேண்டாம், அது உங்களுக்கு நற்பலனை தராதுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் கேது சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி
கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் சனியும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திட்டங்களை நீங்க செயலாற்ற வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள்ல விரைந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் துணிந்து செயல்படுங்க. இன்றைய நாள் வெற்றிகள் உங்கள் பக்கம் இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய முயற்சிகள் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அதனோட பலன்கள் பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமையுங்க. அப்போ சுபகாரியம் தொடர்பான ஒரு எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதார முன்னேற்றத்திற்கான சில சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடுங்க. தவறிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவுகால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க. முதலீடு சார்ந்த வர்த்தகத்தில் இருந்தீங்கன்னா பெரிய லாபங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி காண்பீங்க இன்றைய நாள். அப்போ ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கும். உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம்லாம் நீங்க தேவைப்படுதுங்க உங்களுக்கு. அப்போ குடும்ப உறுப்பினர்களுடன் கொஞ்சம் நெருக்கமெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ சிலருக்கு தந்தையோட அவங்களோட மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஆதாயங்களும் உண்டாகக்கூடும். சகோதரர் வகையில் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா சில மகிழ்ச்சிகள் உண்டாகும். நண்பர்களிடம் எதிர்பார்த்த இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவினர்களால் காரிய அனுகூலம்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. இன்றைய நாள் விநாயகரை தியானித்து வழிபட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று அதிகரிக்க கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்கள் உங்களிடம் காணப்படுதுங்க. பணியிடத்துல நற்பெயர்கள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். பல வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனதளவில் சில திருப்தியை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் நீங்கள் முயற்சி பண்ற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா பலன்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் கொஞ்சம் உற்சாகமான தருணங்களை எல்லாமே பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். அதே போல உங்கள் குடும்பம் விஷயங்களை பற்றி பேசி மகிழக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ நற்பண்புகளை எல்லாத்தையும் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள்னே சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் மிக சிறப்பாக காணப்படுது. சந்தோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அபரிவிதமான வளர்ச்சிகளாக இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய வங்கி இருப்பு எல்லாமே அதிகரிக்க செய்ய கூடிய ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இந்த நாள் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகமாகும். உங்களுடைய வங்கி கணக்குகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறந்த ஒரு மனநிலையில் இருப்பீங்க. ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு உற்சாகத்தோடு இருப்பதாலேயே இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்கள் சகோதரர்களால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகளில் காலையிலிருந்தே தொடங்குவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருமுங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
ரிஷப ராசி ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் செவ்வாயும், 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் கேது சுக்கிரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சந்திரனும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு நற்பலன்கள் சற்று குறைந்து காணப்படுங்க. அதில் நீங்கள் கொஞ்சம் கையாள வேண்டியது நல்லதுங்க. உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பது எல்லாத்தையுமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. அது 2-3 நாட்கள் கழித்து பண்ணும்போது அந்த பலன்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி சில பாராட்டுக்களை பெறும் வகையிலும் இன்றைய நாள் அமையுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்துடன் இருப்பது நல்லது. கடினமான பணிகளையும் கொஞ்சம் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய இலக்குகளை எல்லாத்தையுமே நிர்ணயம் செய்து அதனை ஈட்டுவதற்குண்டான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு பிற்காலத்துல உங்களுக்கு சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய திறமைக்கேற்ற சில பலன்களும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க. பொழுதுபோக்கு தொடர்பான ஒரு விஷயங்களால லாபங்கள்லாம் உங்களுக்கு ஈட்டக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளுங்க. உடல்நலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தேவையான பணமெல்லாம் கையில இருக்குங்க. காரியங்கள் முடிவதில் உங்களுக்கு காலதாமதங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எளிதில் முடித்து விடக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. அப்போ தெய்வீக பிரார்த்தனைகள்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உணர்வுகள் மூலம், உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் மகிழ்ச்சியாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கு துர்க்கையம்மனை வழிபட காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடித்து விடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணிகள் கொஞ்சம் சற்று அதிகமாக காணப்படுங்க. இதனாலே உங்களுடைய பணிகளை அமைதியாக மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்போ திட்டமிட்டு அந்த பணிகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மட்டும்தான் இன்றைய நாள் தவறுகளை எல்லாத்தையுமே நீங்க தவிர்க்கவும் முடியுங்க. அப்போ தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு எப்பொழுதும் போல தினசரி உங்களுடைய ரொட்டீனை நீங்க செய்யுங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்குமானா இருக்காது. உங்களுடைய ஆஸ்யூஷுவல் ஒர்க்கில் எல்லாமே கரெக்டாக இருக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஒரு பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் அதிகமாக காணப்படுங்க. ஸோ இதையெல்லாம் உங்கள் துணையிடம் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. உறவுல ஒரு நல்லிணக்கத்தை எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில உணர்வுகள் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ இதெல்லாம் தவிர்க்க வேண்டியது மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் குடும்பத்துல உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால எந்த ஒரு விஷயத்திலுமே நீங்க கவனம் செலுத்துவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய விதத்திலாங்க இருக்கும். அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா செலவுகள் அதிகமாக காணப்படும். உங்களுடைய சூழ்நிலைகளை கையாளுவதே சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடினமாக உணர்வீங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. நிதி நிலைமையில ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியமும் உங்களுக்கு சுமாராகத்தாங்க இருக்கு. ஏன்னா உங்களுடைய ஆற்றல் எல்லாமே ட்ரெயின் ஆகும். உங்களுடைய தன்னம்பிக்கையும் ட்ரெயின் ஆகிரும். அப்போ சளி, இருமல் பாதிப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்துல. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வீண் அலைச்சல்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இறை வழிபாட்டில் ஈடுபடுவது அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
மிதுன ராசி மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாயுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் கேது சுக்கிரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் சந்திரனும், 9ஆம் பாவத்தில் சனியும், 10ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக நம்பிக்கையான நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்று உங்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் சற்று எல்லாமே அதிகமாக விளையக்கூடும். நீங்கள் சிறப்பாக எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் திட்டமிட்டு முக்கிய முடிவுகள் எல்லாத்தையுமே எடுக்கலாம். அதில் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் இன்றைய நாள் எடுப்பது மிக சிறப்பு. இன்று உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் விரைவில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அறிவுபூர்வமாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றி காண்பீங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறனும் ஆற்றலும் உங்களிடம் இருக்குங்க. உங்களுடைய பயணங்களால சில உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் எளிதாக நீங்க கடந்து விடுவீங்க. எனவே அதிக பயணத்தை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லது. இழுபறியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவில் முடிவடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வீட்டோட தேவைகளை எல்லாம் அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலம்லாம் இன்றைய நாள் அமையுதுங்க. மறைமுக எதிர்ப்புகளை எல்லாத்தையுமே நீங்க எளிதில் வெற்றி காண்பீங்க. உற்சாகமான நாள் இன்றைய நாள். எதிர்பார்த்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகுது. நீங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடுங்க இன்றைய நாள். உங்களுக்கு உங்களுடைய முக்கிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ பிள்ளைகளோட விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. மாலையில உங்களுக்கு நண்பர்கள் தொடர்பு கொண்டு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. அப்போ புதிய நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. லட்சுமி நரசிம்மர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாமே காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக நீங்க செய்யக்கூடிய மிக ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அமையுங்க. மேலதிகாரிகள் பாராட்டுக்களை எல்லாம் பெறுவீங்க. புதிய வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் வெளியில சென்று மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா அன்பு அரவணைப்பு எல்லாம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. காதல் அஃபேர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. அதே போல உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான வசதிகள் எல்லாத்தையும் செய்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அக்கம் பக்கத்துல இருப்பவங்களோட ஆதரவுகள் உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்குங்க. என்ன ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை எதையுமே வெளியிடம் யாரிடமும் ஷேர் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மூத்தவர்களோட மூலம் பண வரவுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிசாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய முன்னோர்கள் அப்படி இல்லைன்னா தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவர்கள் மூலம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு மனதளவில் திருப்தி அளிக்கும் விதத்தில் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கிய பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இல்லை. அப்போ ஆரோக்கியத்துக்கு நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்யும் போது ஆரோக்கியம் மேம்பட்டுக்கிட்டே இருக்குங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உணவு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. கார வகைகள், எண்ணெய் வகை உணவு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ஆன்மீக பணிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுனால ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவார்.
விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும் 3ஆம் பாவத்தில் கேது சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் களத்திரஸ்தானத்தில் சந்திரனும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் குருவும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே சோதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாகும் என்பதால் கொஞ்சம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும்ங்க. உங்களுடைய முன்னேற்றத்தில் சில மந்த நிலை எல்லாம் காணப்படும். அதிகமாக நீங்கள் சிந்திக்காம கொஞ்சம் தெளிவான மனநிலையுடன் இருங்கங்க. ஆனால் ஆழ்ந்த சிந்தனைகள் சில இடத்துல சங்கடங்களை கொடுத்துவிடும். நிர்வாகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு அதிக கவனத்துடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லதுங்க. தற்பெருமைகளை எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்ப்பதும் இன்றைய நாள் மிகச் சிறப்புங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட ஆற்றல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடும். உடன் பிறந்தவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்குங்க. அப்போ உங்களுடைய பொருளாதார மேம்பாடு அடைவதற்கான ஒரு வழியை எல்லாத்தையுமே நீங்கள் தேடுவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதீத ஈடுபாட்டுடன் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ வெற்றி பெறுவதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது நல்லதுங்க. உடல் நலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். நீங்க எதிர்பார்த்த பணம்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுது. ஆனா கொஞ்சம் திடீர் செலவுகளால உங்களுக்கு கையிருப்பும் உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோட இணக்கமாக நடந்து கொள்வது இன்றைய நாள் மிக நல்லது. வாழ்க்கை துணையால சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகள்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நடக்கும். அதே போல அவங்க பாராட்டுகளையும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க. வாழ்க்கை துணை உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்களும் இன்றைய நாள் நீங்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபடுவது இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பணிகள்ல சில சலிப்பை தரும் வகையில இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ அந்த சலிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன கவலைகளை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ கொஞ்சம் தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க. பணிகள்லாம் பார்த்தீங்கன்னா தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு நாளாக மாறிடுங்க. கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து எப்பொழுதுமே போட்டுக்கிட்டே இருங்க. தொழில் விஷயங்கள்ல பணி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர் முயற்சிகள்லாம் வெற்றியை எப்போதுமே ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ ஒரு வகையில நமக்கு ஒரு நேரங்கள்லயும் உங்களுக்கு கவலைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு நேரங்கள்ல சில சந்தோஷங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த இரண்டுமே பேலன்ஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய ஒரு மனநிலையை நீங்க உருவாக்கி கொள்ள வேண்டும். எந்த இடத்துலயும் நமக்கு கஷ்டம் வந்துகிட்டு தானே இருக்கு, சந்தோஷமும் ஒரு சில விஷயங்கள்ல வந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்ற ஒரு யதார்த்த குணங்கள் வந்துருச்சுனாலே உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றிகள் நிச்சயம் கிடைக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீங்க. இதனால உங்கள் இருவருக்கிடையே ஒரு புரிந்துணர்வுகள்லாம் உங்களுக்கு பாதிக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு ஒரு அமைதியான நட்பான ஒரு அணுகுமுறை தான் இன்றைய நாள் உங்களுக்கு மேற்கொள்ள வேண்டியது மிக நல்லதுங்க. உங்க மனைவியுடன் அன்பாக பழகும் போது மட்டும்தான் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க. நீங்க சண்டை போடுறதுக்கு உண்டான தயார் நிலையில இருந்தீங்கன்னா அவங்களும் சண்டை போடுவாங்க. குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு பண இழப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. அப்போ பண வரவு ஒரு வகையில் இருந்தாலும் இழப்புகள் சற்று அதிகமாகவே காணப்படும். உங்களுடைய பிரியமான ஒருவரோட ஆரோக்கியத்திற்காக நீங்க செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் நேருதுங்க. அப்ப நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக இல்லை, கொஞ்சம் கவலையாகத்தான் இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று மன உளைச்சல் காரணமாக தொடைவலி இந்த மாதிரியான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ இந்த மன உளைச்சல்களை தவிர்த்தீங்கனாலே ஒரு சில விஷயங்கள்ல நீங்க ஆரோக்கியத்துல மேம்படக்கூடும். வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்ளாதீங்க. எண்ணெய் பதார்த்தங்கள், கார வகைகள் எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்துருங்க. இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக முக்கிய காரணமாக இருக்குங்க.
அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய காணப்படுது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையும். ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்படுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் கேது சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் சந்திரனும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சிகள் உங்களுக்கு மிக சாதகமான நாளாக இருக்குங்க. நற்பலன்கள் மிக அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. உங்களுக்கு நற்பலன்கள்லாம் நிறையவே கிடைக்க போகுது. எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு மனதளவில் திருப்தி மகிழ்ச்சியும் அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. உங்களுடைய விருந்தினர்களுடைய திடீர் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சி அடைவீங்க. இதுவரை நீடித்து வந்த இன்னல்கள் எல்லாம் உங்களுக்கு விலகி சற்று நன்மைகள் உண்டாக கூடுங்க. அப்போ உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி கொஞ்சம் வெற்றியுடன் செயல்படுவீங்க. அப்போ சமூக பணிகளில் உங்களுடைய ஆர்வத்துடன் செயல்பட்டு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்குங்க. முதலீடு செய்வதில் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதில் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. கைத்தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க. ஒரு சிலருக்கு தந்தை வழி உறவினர்களால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அனுகூலம் மிக சிறப்பாக கிடைக்குங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. காரியத்தில் உங்களுக்கு ஈடுபாட்டுடன் செயல்படுவீங்க. தந்தை வழியில எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. சகோதரர்களுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வருங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை எல்லாம் உண்டாக கூடுங்க. மாலையில பார்த்தீங்கன்னா குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். அதே போல அக்கம் பக்கத்துல இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாராகி தேவி வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை அதிகரித்து கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல நீங்க உற்சாகமான ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு காத்திருக்குங்க. அப்போ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பணியிட சூழல் உங்களுக்கு இனிமையாக இருப்பதால கொஞ்சம் மகிழ்ச்சியாக இன்றைய நாள் இருக்க உணர்வீங்க. உங்களுடைய பணிகள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கு. அற்புதமான ஒரு தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சாதகமான உற்சாகமான வார்த்தைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையை மகிழ்விக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ இருவருக்கும் மறக்க முடியாத தருணங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. பழைய நினைவுகளை நீங்க பகிர்ந்து கொள்வதன் மூலம் மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இதெல்லாம் ஒரு வகையில உங்களுக்கு பழைய நினைவுகளை பேசும் பொழுது உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாள் குடும்ப தேவைகள் எல்லாத்தையுமே நீங்க பூர்த்தி செய்து கொள்வீங்க. அக்கம் பக்கத்தோட ஆதரவு உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நீங்க கொஞ்சம் கணிசமான தொகையெல்லாம் சேமிக்கக்கூடிய வகையில இருக்குங்க. நிதி நிலைமை மிக அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் மன உறுதி, ஆற்றல், தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு,
அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூரில் இருந்து இன்றைய நாள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 7ஆம் பாவமான கலத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ல் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் சூரியன், புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய பலன்கள் கிடைக்க சற்று தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. நற்பலன்கள் கிடைக்கவும் கொஞ்சம் உங்களுக்கு சற்று குறைவுன்னே சொல்லலாமுங்க. உங்களுக்கு நற்பலன்கள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ இன்றைய நாள்களை நீங்கள் சவாலாக கையாள ஒரு சில அணுகுமுறையான ஒரு தேவைப்படுதுங்க. அப்போ தன்னம்பிக்கையெல்லாம் நீங்கள் குறைந்து காணப்படும். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் உங்களுடைய ஆற்றல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு உண்டான பாதையை வழிவகுக்கும் பொழுது, திட்டமிடுதலின் போது உங்களுடைய வேலைகளில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் காணப்படும். தொடர் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தருங்க. அப்போது இன்றைய நாள் முன்கோபங்களை எல்லாத்தையும் நீங்கள் செயல்படுத்துவது இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ நல்லதல்லங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நிதானத்துடன் செயல்பட வேண்டும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. முக்கிய செயல்களில் கொஞ்சம் ஆர்வத்துடன் செயல்படுவது நல்லது. கசப்பான சில நிகழ்வுகள் மனதில் சில மாற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்தீங்கன்னா சிறந்த கவனத்துடன் செயல்படுவது மிக நல்லதுங்க. சில முக்கிய பணிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்க கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள்லாம் உண்டாகக்கூடும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புதுமையான ஒரு சூழ்நிலைகளால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் உண்டாகலாம். மனதில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடும். சிலருக்கு எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கக்கூட ஒரு சூழ்நிலைகள் உண்டாகுங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு காலதாமதமெல்லாம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதனால் சில பாதிப்புகள் எதுவும் ஏற்படாதுங்க. இப்போ பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. மகாவிஷ்ணுவை வழிபட உங்களுக்கு சிரமங்கள்லாம் நிச்சயம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கடினமான பணிகள்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போது அதனால் சில நேரம்லாம் செலவாகும். உங்களுடைய கவலைகள் அதிகமாக உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பணியிடத்தில் கொஞ்சம் சவாலான ஒரு சூழ்நிலைகளும் தென்படுது. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. இன்றைய நாள் தொழில் உங்களுக்கு அவ்வளோ ஒரு வளர்ச்சிகள்லாம் காணப்படும். ஆனால் இன்றைய நாள் உங்களுக்கு எப்பொழுதும் நீங்கள் தினசரி வேலைகளை நீங்கள் எப்பொழுதுமே செஞ்சுக்கிட்டே வாங்க. அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்றைய நாள் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு இணக்கமான உறவுகள்லாம் இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஒருவரை ஒருவர் மனம் திறந்து நீங்கள் பேசுவதன் மூலம் தான் இன்றைய நாளை கொஞ்சம் இனிமையாக வைத்துக் கொள்ளலாம். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுது. அப்போ இந்த மகிழ்ச்சியை பெருக்கக்கூடிய வகையில் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம்
இல்லைங்க. அப்போ அந்த பணவரவுக்கு உண்டான ஒரு அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இல்லாதால பணப்பற்றாக்குறைகள்லாம் காணப்படலாம். இது உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் அளிக்கும் விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ நிதி நிலைமையும் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. ஆரோக்கியமான விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய உங்கள் கூட பிறந்தவங்க இவங்களுடைய ஆரோக்கியத்திற்காக சில பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோட ஆரோக்கியத்திற்கு நீங்கள் பணம் செல்வதால் உங்களுக்கு சில மன வருத்தங்கள்லாம் உண்டாகுங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வகையில் ஒரு நன்மையும் இருக்குது. ஒரு பண பற்றாக்குறையோட ஒரு மனநிலையில் கவலையில் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ ஆரோக்கியத்தில் அவங்கள கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் நீங்கள் ஏதாவது விவாதம் செய்வதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளினுடைய தேவைகளை இன்றைய பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு ஒரு சாதகமான ஒரு நாளாக இருக்க போகுது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன ஆறுதல்கள், மன ஆற்றல் எல்லாத்தையுமே அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்குங்க. அப்போ உங்களுக்கு வளர்ச்சிகள் எல்லாத்தையுமே அதிகப்படுத்தி கொடுக்கும். இன்றைய நாளை நீங்கள் சிறந்ததாக கொஞ்சம் ஆக்கணும் அப்படின்னா புதிய வழிகளை எல்லாத்தையுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உணர்ச்சி வசப்படுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. இன்று உங்களோட நேர்மைக்கு உண்டான மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. நீங்கள் செய்கின்ற செயலில் வெற்றிகள் காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக, அற்புதமான ஒரு நாளாகவும் இருக்க போகுது. உங்களுடைய திறமைகளால் அனைத்து காரியங்களுமே விரைவில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா இன்றைய நாள் மனதுடன் தெளிவுடன் இருப்பீங்க. ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இருக்கு. உடல்நலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு விலகி சில நன்மைகளும் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. ஆனால் கொஞ்சம் தேவையான பணம் கையில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா எதையும் சமாளித்து விடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. வெளியூர்ல இருந்து வந்த எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு சூப்பர் நல்ல நாளாகவே இருக்குதுங்க. புதிய முயற்சிகளை எல்லாத்தையும் நீங்கள் பிற்பகலுக்கு மேலே நீங்கள் தொடங்க வேண்டியது நல்லது. அம்பிகையை நீங்கள் தியானித்து வழிபட உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடுங்க. வேலை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அன்றாட பணிகளை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைய நாள் அதிக பணிகள் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டியது மிக நல்லது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, முன்னேற்றமெல்லாம் காணப்படுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு அகந்தையான ஒரு போக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ இதெல்லாம் உங்களிட துணையிடம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க.
அதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுங்க. உங்களுடைய அணுகுமுறைகளை, உங்களுடைய பழக்க வழக்கங்களை எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் தான் உங்களுக்கு உறவுகள், அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு கூடுதல்கள் செலவுகள்லாம் காணப்படுங்க. அப்போ பணப்பற்றாக்குறையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் இந்த பணப்பற்றாக்குறையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் உங்களுக்கு மனதளவில் சில வருத்தமான மனநிலையெல்லாம் காணப்படும். இதெல்லாம் கொஞ்சம் சமாளிக்கணும் அப்படின்னா செலவினங்களை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆற்றல்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்து காணப்படுவதால் உங்களுடைய சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு முதுகு வலி இதன் மூலமாக உங்களுக்கு அவதிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ சிறந்த ஆரோக்கியத்திற்கு நீங்கள் உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் செலவுகளால் கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தாய் வழி உறவினர்களால் இன்றைய நாள் காரிய அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களுடைய சந்திப்பு, அவர்கள் மூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அதே போல் களத்திரஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டங்கள்லாம் மிக சிறப்பாக இருக்கு. உங்கள் இலக்குகளை எளிதில் அடையக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. பயனுள்ள திட்டங்களை எல்லாத்தையுமே நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து அதை தீட்டக்கூடிய வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அதன் மூலம் சில நன்மைகளும் உங்களுக்கு விளையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. கடன் பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடுங்க. பழக்க வழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழிலில் மிகுந்த ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு எதிர்ப்புகளை சாதுரியமாக எதிர்கொண்டு செயல்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வித்தியாசமான ஒரு சிந்தனைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடும். நெருக்கமானவர்களிடத்துல பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. மனதுல நேர்மறையான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அதிக அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நீங்க உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உறவினர்கள் மூலம் சுப நிகழ்ச்சிகள்ல நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக முடியுங்க. அப்ப தாய் வழி உறவினர்களால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். எதிரிகளால ஏற்பட்ட இடையூறுகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. மனதுல கொஞ்சம் துணிச்சலுடன் முடிவெடுக்கும் திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. புதிய முயற்சி உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். பழைய கடனை எல்லாத்தையுமே திருப்பி தரும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அப்போ கொடுத்த கடனும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபட நற்பலன்கள் சற்று அதிகரித்து காணப்படும். வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் மூலம் பாத்தீங்கன்னா பல சாதனைகள் எல்லாம் பல
படைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதன் மூலம் சில பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். கூடுதல் பணவரவு, ஊக்கத்தொகை, இதெல்லாம் சலுகை வகையில் உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலையில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படுதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வருங்கால முன்னேற்றத்திற்கு உண்டான சில வழிகளை எல்லாத்தையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அது இன்று உங்களுக்கு மிக பிரகாசமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நண்பர் வீட்டு திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. சுப நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் உண்டான ஒரு முயற்சிகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் நடக்குங்க. அப்போ இன்றைய நாள் மகிழ்ச்சிகள் சற்று நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள், சந்தோஷம் இதுக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. உங்களுடைய இருவரோட மனநிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குங்க. அப்போ ஒரே எண்ண ஓட்டங்கள் இருக்கும்போது இருவருமே சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நிதி நிலைமையெல்லாம் உங்களுக்கு காணப்படுதுங்க. உங்களுக்கு அப்போ நிதி நிலைமையில மிக அதிர்ஷ்டமான ஒரு நல்ல நாளாக இருப்பதால உங்களுடைய சேமிக்கும் ஆற்றல் எல்லாமே உயரக்கூடிய மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக, சந்தோஷம் காரணமாக, உங்களுடைய இன்பங்களோட அதிகமாக இன்பங்கள் இருக்கிறதுனாலேயே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆரோக்கியத்துல இன்றைய நாள் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று உறவினர்கள் மூலம் பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் உண்டாதுங்க. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படுத்தி காணப்படுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் செலவுகள் இதெல்லாம் அதிகமாக காணப்படுவதால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பண மதிப்பு பார்த்தீங்கன்னா குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய அன்றாட செயல்களை நீங்க கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. ஏன்னா இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா பல நாள் பிரச்சனைகளை உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு நாள்லேயே சால்வ் ஆகிரும். இன்றைய நாள் ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு பல நாட்களுக்கு பல கஷ்டங்களை உங்களுக்கு கொடுக்க கூடுங்க. அப்போ 2-3 நாட்கள் கழித்து உங்களுடைய முடிவுகளை நீங்க செயல்படுத்துங்க, நல்லபடியாக இருக்கும். இன்று உங்களுக்கு மன சஞ்சலமான ஒரு உணர்வுகளால சில பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நடவடிக்கைகள் இதெல்லாம் உங்களுக்கு அமைதி, சில மன ஆறுதல்களை அளிக்கக்கூடிய விதத்துல தாங்க இன்றைய நாள் அமைது. தாய்வழி உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலருக்கு அன்புகள்லாம் கிடைக்கக்கூடும். வாகன பயணங்களால ஒரு சிலருக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. உற்பத்தி சார்ந்த ஏதாவது பணிகள்ல இருந்தீங்கன்னா லாபங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கக்கூடும். மனதில் பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி தெளிவு பிறக்கக்கூடுங்க. உங்களுடைய மனதிற்குள்ள இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடும். தொழிலில் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அதே போல எல்லா சிக்கல்களுமே விலகி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. உடல் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இருப்பினும் தந்தை வழி உறவினர்களால் பணவரவுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டாகும்.
குடும்பம் தொடர்பான ஒரு முக்கிய முடிவுகள் எடுப்பதில் பெரியோர்களோட ஆலோசனைகள் கேட்டு நீங்க முடிவெடுங்க, அதுதான் மிக அவசியம். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. தாய்வழி உறவினர்களால குடும்பத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அக்கம் பக்கத்துல இருப்பவர்களுடன் ஒரு அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையுதுங்க. அப்போ இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க இயலாது. அப்போ கொஞ்சம் திட்டமிடுதலுடன் செயல்படுவது இன்றைய நாள் நல்லது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் பலன்கள் இன்று சற்று குறைந்துதாங்க காணப்படுது. அப்போ தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை எப்பொழுதுமே ஒரே மாதிரி போட்டுக்கிட்டே இருங்க. அது பலன்கள் இன்று இல்லாட்டாலும் இன்னொரு நாள் இல்லை நாளை மறுநாள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடும். அப்போ உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்யும் பொழுது உங்களுடைய ஆற்றல், தைரியம், தன்னம்பிக்கை நீங்க சோம்பேறியாக இருந்தா கூட சுறுசுறுப்பாக செயல்பட வச்சிரும். அந்த அளவுக்கு நீங்க தொடர்ந்து முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீங்க. அப்போ யதார்த்த குணங்களோடு நடந்து கொள்ளும் பொழுதுதான் இன்றைய நாள் குடும்பத்துல ஒரு நல்ல உறவு ஏற்படும். இத்தகைய உணர்வுகளை, ஈகோ, இந்த மாதிரியான உணர்வுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. நான் பெரியவன், நீ பெரியவன்கிட்ட இருந்தீங்கன்னா குடும்பத்துல பிளவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளாதீங்க. இன்றைய நாள் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுது, கொஞ்சம் கவனமாக இருங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு போதிய பணம்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். கூடுதல் செலவுகள் இருக்கு, தேவையற்ற செலவுகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அப்போ செலவினங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. பணத்தை விரயம் செய்யாதீங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. சில ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. சில பேக் பெயின், சில முட்டி வலி இதெல்லாம் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கியத்துல. அப்போ ஆரோக்கியமான விஷயங்களுக்கு யோகா, தியானம் போன்ற சில விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது ஆரோக்கியம் மேம்படக்கூடும். வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுடன் வீண் செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் பார்த்தீங்கன்னா பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் இன்றைய நாள் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணம் இருக்குங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேது சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு புதிய விஷயங்களை கற்க விரும்புவீங்க. ஆனால் உங்களுடைய சில காரணங்களால் பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காதுங்க. கொஞ்சம் தாமதங்களும் ஏற்படும், சில விஷயங்கள்ல தடைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க.
உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் பொறுமையை நீங்கள் கையாளுவது மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்று மற்றவர்களின் பேச்சுக்களால் சில கோபம் எழக்கூடும். எனவே கொஞ்சம் அதிக கவனத்துடன் செயல்படுவது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. கலைகள் கற்பதில் உங்களுக்கு அதிக ஆர்வத்துடன் காணப்படுவீங்க. ஒரு சிலருக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகம் கவனம் தேவைங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ இன்றைய நாள் கொஞ்சம் சிக்கனத்துடன் செயல்படுவது மிக சிறப்பான நாளுங்க. புதிய நண்பர்களோட அறிமுகத்தால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகக்கூடும். உங்களுடைய தொழில் வரும் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே எளிதாக தீர்த்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. காரியங்கள்ல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் முடிந்து விடக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. எதிர்பாராத பணவரவுக்கு இன்றைய நாள் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் எல்லாம் அதிகரிக்கக்கூடும். அதே போல பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக நடந்து கொள்வாங்க. அவங்களெல்லாம் கொஞ்சம் சரி செய்து விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. நண்பர்களிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. உறவினர்கள் வகையில சில சங்கடங்கள்லாம் ஏற்பட்டு நீங்க பெறும். இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியிட சூழல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. இருப்பினும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணிகளில் தொழிலில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு அதை முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. இது உங்களுக்கு ஒரு சில வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு தடைகள் இருக்கும் பொழுது அதெல்லாம் கவலை அளிக்கும் விதத்தில் இருக்கும். அப்போ பணிகள் எல்லாமே மந்தமான ஒரு நிலையில காணப்படுங்க. அப்போ கொஞ்சம் உங்களுடைய தைரியத்தை ஆற்றல் எல்லாத்தையுமே உருவாக்கி கொள்ள வேண்டியது நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் அமைதி இழந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ குடும்பத்துல நீங்க அமைதி இழந்துட்டாலே குடும்பத்திலையும் கொஞ்சம் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே குறைந்து காணப்படும். அப்போ உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதை தவிர்த்துருங்க. உங்களுடைய யதார்த்தமான ஒரு குணங்களை நீங்க செயல்படுத்துங்க. உங்களுடைய இருவருக்குமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை காதலர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது கொஞ்சம் இதெல்லாம் அவங்கள பாதிக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதை செயல்படுத்துங்க. பாதிக்கும்னா அவங்களையும் பாதிக்கும், உங்களையும் சேர்த்து பாதிக்கும். அப்போ கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா கொஞ்சம் புரிந்து கொண்டு வாழ பழகுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவிற்கு இது சாதகமான நாள் இல்லைங்க. உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல உங்களுக்கு பதட்டம் அதிகமாக இருக்குங்க. அப்போ இதெல்லாம் உங்களுடைய அமைதிகளை எல்லாத்தையும் குலைத்து விடும். இது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்கக்கூடுங்க. அப்போ நீங்க கொஞ்சம் பதட்டத்தை எல்லாம் தணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா தியானம், ஆன்மீக காரியங்கள் இதிலெல்லாம் ஈடுபடும் பொழுது உங்களுடைய பதட்டம் குறைஞ்சு மன நிறைவு, மன மகிழ்ச்சி எல்லாம் அடையக்கூடும். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிடாமல் இருப்பது தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக அருமையான ஒரு நாளாக இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே மகிழ்ச்சியான செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிறையாக காணப்படுது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லதுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்ப ராசி, கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் குருவும், பஞ்சமஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது சுக்கரனுடைய பயணம் இருக்குங்க.
விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்று உங்களுக்கு சில அசௌகரியங்கள்லாம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. கொஞ்சம் ஒரு விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துவது நல்லது. விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய தொடர் முயற்சிகள் உங்களுக்கு சில பலன்களை வெற்றிகளை கொடுக்குங்க. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டுமுங்க. அப்போ உங்களுடைய தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள்லாம் காணப்படலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக இசை கேட்பது, இதன் மூலம் உங்களுடைய மன அமைதியை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாமுங்க. தொழில் நிமித்தமான சில எந்த ஒரு பயணங்களாக இருந்தாலும் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். புதுவிதமான ஒரு சூழ்நிலைகள்ல மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய அனுபவமும் உங்களுக்கு ஏற்படுங்க. உடன் இருப்பவர்களோட ஆதரவு ஒரு சிலருக்கு பெரும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். உபரி வருமானம் பெறுவதற்கான ஒரு முயற்சிகள் மேம்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுதுங்க. எதிர்பாராத சில தடைகளின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கடிகள் குறையும். உடல்நலம் சார்ந்தவற்றில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பொருளாதார வரவு உங்களுக்கு நிச்சயம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. இருப்பினும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிக்கனமாக செலவு செய்வது மிக நல்லது. உங்களுடைய செயல்களில் திட்டமிடுவது மிகவும் அவசியமாக இருக்குங்க. அதே போல செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது மிக நல்லதாக இருக்கு. சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடும். அதே போல உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரிய அனுகூலம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக நீங்க செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. சிவபெருமானை வழிபட உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடுங்க. வேலை தொழில் விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை ஒழுங்கமைத்து பணியாற்றி சிறப்பாக திட்டமிட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கீங்க. அப்ப வேலையில ஒரு சுணக்கங்கள் ஏற்படும். தொழிலையும் ஒரு சுணக்கங்கள், தடைகள், தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் உங்களுடைய முயற்சிகளை அதிகமாக போடுங்க. அதெல்லாம் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடைபெறக்கூடும். எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமுடன் செயலாற்ற வேண்டியது, பணியாற்ற வேண்டியது, இதெல்லாம் நல்லதுங்க. அப்போ உங்களுடைய திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. இன்றைய நாள் திட்டமிட்டு செயலாற்றும் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் வெற்றியாக முடியுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உணர்ச்சி வசமாக நீங்க நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால இந்த மாதிரியான உறவுகளை நீங்க தவிர்க்க வேண்டும். குடும்பத்துல மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட வேண்டியது இன்றைய நாள் நல்லது. குடும்பத்துல குழந்தைகளால உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால இன்றைய நாள் மிக கவனமாக இருக்க வேண்டுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில பணம் எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. இருந்தாலும் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் இன்று நாள் குறைந்துதாங்க காணப்படுது. அப்போ நிதி நிலைமையில செலவினங்களை நீங்கள் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. இதெல்லாம் நிதி நிலைமைக்கு கொஞ்சம் உங்களுடைய சேமிப்பை உயர்த்தி கொடுக்குங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வேலை காரணமாக சில பதட்டம், மூட்டு வலிகள்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆன்மீக இசை கேட்பதன் மூலம் உங்களுக்கு மன ஆறுதல்கள்லாம் கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பது எல்லாமே இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் நீங்கள் வீண் விவாதங்கள் செய்வதை எல்லாம் தவிர்ப்பது மிக மிக நல்லதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் செவ்வாயும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும்,
களத்திரஸ்தானத்தில் கேது சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அப்போ இன்று உங்களுக்கு துடிப்பான ஒரு நாளாகவும் இருக்கும். இன்று நம்பிக்கையான ஒரு அணுகுமுறை எல்லாத்தையும் மேற்கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் மிக சிறப்பான உகந்த நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எல்லாத்தையும் நீங்க எடுக்கலாம். இன்றைய நாள் தொழில் ஆரம்பிப்பது, சில விஷயங்களை செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. இன்று வியாபாரம் தொடர்பான பணிகள்ல உங்களுக்கு போட்டிகள் உண்டாகக்கூடும். மறைமுக விஷயங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல சில நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. தந்தையாரிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு சற்று நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடுங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல விவகாரங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல உங்களுக்கு மேன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உடல் சார்ந்த ஏதாவது விஷயங்கள்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. நீங்க எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமும் தேவைப்படுது. உறவினர்கள் வகையில சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும். பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பாக நடந்து கொள்வது உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருங்க. ஏன்னா பிள்ளைகள் தான் உங்களுக்கு பெரிய சொத்தாக இருக்கும். எவ்வளவுதான் பணம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தாலும் பிள்ளைகள் ஒழுங்கான முறையில போகும்போது உங்களுக்கு அதிக ஆற்றலும் அதிக சந்தோஷத்தையும் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வாரி கொடுக்கும். மற்றவர்களுடன் மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க வேண்டியது நல்லது. விநாயகர் வழிபாடுக்கு அதிக நலத்தை சேர்த்தக்கூடிய வகையில இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்துல உங்களுக்கு வளர்ச்சிகள் சுமூகமாக இருக்குங்க. பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே போல உங்களுடைய பணிகளுக்கு மனதளவுல உங்களுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்துல தாங்க இன்றைய நாள் இருக்கு. அப்போ வேலை தொழில் வகையில இன்றைய நாள் மிக சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நல்லுறவை எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய, பகிர்ந்து கொள்ளக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாளுங்க. உறவுல மகிழ்ச்சியும் நல்லிணக்கமும் அன்பு இதெல்லாம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். காதலர்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கப்பெறும். இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான பலன்களை வாரி கொடுக்க போகுதுங்க. பிள்ளைகள் வழியில உங்களுக்கு சில மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்பட போகுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை எளிதாக நிறைவேற்றுவீங்க. அதிக பணம்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் கவனமாக இருங்க. இதனால பாதுகாப்பெல்லாம் உணர்வுகள்லாம் உங்களுக்கு அதிகரித்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல சின்ன விஷயங்கள்ல சில ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால நிதி நிலைமையில கொஞ்சம் கவனமும் தேவைப்படுதுங்க. ஆரோக்கியமான விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய காணப்படும் ஆற்றல், மன உறுதி இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியமும் மிகச் சிறப்பாக இருக்குங்க. வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வதை மட்டும் தவிர்த்துருங்க. மிக சிறப்பான பலன்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுக்கு மனதில் சில சஞ்சலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தாயினுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், கட்டாயங்கள் எல்லாமே ஏற்படுதுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வெளியூர்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால தாமதங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.